பறக்கலாம், நீங்கள் அங்கே வந்து கப்பலில் போகலாம். அதே மாதிரி நான் ஏமாந்தது கிரிப்டோ கரன்சியில் தான். கிரிப்டோ கரன்சின்ற பேரில் இருக்கிற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு பிஸ்னஸ்க்குள்ள யூபிட். ஸோ மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கிரிப்டோ கரன்சி பேரில் யாராவது எதையாவது சொல்லி உங்ககிட்ட அந்த பிஸ்னஸ் கொண்டு வராங்கன்னா செருப்பை கழட்டி அடிங்க. இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, இந்த பிரச்சனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, நான் இதை யார் பண்ணாங்க, அவங்களோட பேர், அவங்களோட கான்டாக்ட் நம்பர், ஃபோட்டோவோடவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் பிஸ்னஸ் கொண்டு வராங்களோ அவங்ககிட்ட ஒரு ₹100 பேப்பரில் கையெழுத்து வாங்குங்க. ஒரு 10 வருஷம் நான் கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்து வச்ச காசு எல்லாமே எனக்கு ஒரே மாதத்தில் மொத்தமாக போச்சு. இந்த பேரில் இவங்க உருவாக்குன ஒரு ஸ்கேம் 1 லட்சத்துக்கு 12 லட்சம் வருதுன்னு ஆசையை தூண்டி, தயவு செஞ்சு யாருமே நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. நீ சொல்கிறப்பா அதனால நான் செய்கிறேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் செய்கிறேன். கிட்டத்தட்ட 13-14 லட்ச ரூபாய் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என் வீட்டுக்கு தெரியாமல் எத்தனை பேர் தெரியுங்களா? மனைவிக்கு தெரியாமல் கணவர், கணவருக்கு தெரியாமல் மனைவி, இதில் விட்டாச்சு இன்னொன்று பிடிச்சலான்னு சொல்லி இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுதானே போட்டீங்க, இப்போ வந்துட்டு மட்டும் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொன்னால் எப்படி? இப்போ 2026 மார்ச் 23, 24 இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம், கப்பலில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், இப்படி எல்லாம் ஒரு வேணா பாருங்க. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனோட மேப்பு பிளான்னு சொல்லி இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் கொடுப்பாங்கன்னு சொல்லி, ஒருவேளை இந்த பணம் ஏமாற்றப்பட்டால் உன்னாலேயோ உன் சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்தினாலேயோ இல்லை உன்னோட டீமாலேயோ நீ எந்த கதை வேணா சொல்லு, உண்மையிலேயே நீங்கள் அடி வாங்க வேண்டிய ஒரு ஆட்கள் தான், மிகப்பெரிய லெவலில் அடி வாங்க வேண்டிய ஒரு ஆட்கள். அப்போ மாதிரி காசு போட்டு ஏமாந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தனையும் சிறப்பு கழட்டி அடிங்க. ஏமாந்தவங்களை கேள்வி கேளுங்க, வீட்டுக்கு போய் கேள்வி கேளுங்க. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. இது நிறைய குடும்பங்களை பாதிச்சிட்ருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம போய் அதில் விழுந்து ஏமாந்துடுறோம். அது பணமாக இருக்கட்டும், உழைப்பு, நம்மளோட நேரம், நிறைய விஷயத்தை நம்ம அதில் தொலைச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமைக்கே தள்ளப்பட்டுருது. இது எங்கே அதிகமாக இந்த பிரச்சனை நடக்குதுன்னா, சவுத் சைடில், கொங்கு பெல்ட்டில், சென்னை, இந்த மாதிரி பெரிய ஒரு நகரங்களில் நடந்தாலுமே இங்கே நிறைய படித்தவங்க இருக்காங்க, நிறைய நாலேஜான ஆட்கள் இருக்காங்க. அதனால் ஒரு 50 to 60% மக்கள் வந்து இதை தவிர்த்துடுறாங்க. பட் ஆனால் நம்ம அந்த சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கூட இன்னொரு சின்ன சேர்ந்து இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாம், நம்ம பணத்தை எங்கே கொண்டு போய் சேவிங்ஸாக பத்திரமா வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு அடுத்தடுத்த முயற்சிகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட தான் இந்த பிரச்சனைகள் போய் சேருது. அது அவங்களோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குது. ஸோ எதை பற்றி பேச வரேன்னா, கிரிப்டோ கரன்சியை பற்றி யாராவது ஒருத்தர் சொல்லியோ, இல்லைனா ஒரு நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்தோ, இல்லைனா நம்ம அக்கம் பக்கத்தில் யாராவது வந்து நம்ம அது பண்ணுறான்ற மாதிரியோ நீங்கள் வந்து அதை கேள்விப்பட்டிருக்கலாம். பட் இன்றைக்கி வந்து முதல்லலாம் இப்படின்னா என்னென்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ லாஸ்ட் இந்த ஒரு 1-2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில், ரீல்ஸில், ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமான ட்ரேடிங் பண்ணுற ஆட்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ரொம்ப பெருசாக பேச ஆரம்பித்தாங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்குது, அது மூலிமா போனால் அவ்வளோ வருமானம் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதில் மூலிமா உங்களுக்கு பெரிய நிலைமைக்கு உங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் யாருக்கு லாபம், இதனால் யாருக்கு நஷ்டம், கிரிப்டோ கரன்சினா என்ன? ஸோ அது முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது இந்த பிட்காயின், அந்த எத்தீரியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சொல்லி தான் அது மார்க்கெட் பண்ணுவாங்க. இது இப்படி இருக்குது, அந்த காலத்தில் வந்து இவ்வளோ ரூபா இருந்தது, இன்றைக்கி இவ்வளோ ரூபா இருக்குது. ஆமாம், அந்த காலத்தில் இப்படி இருந்து இப்போ அப்படி இருக்குது. தங்கம் அப்படி இருந்தது, ₹100 விற்று தங்கம் இன்றைக்கி ₹1,00,000 இருக்குது. ஆமாம், பட் நம்மக்கிட்ட கொண்டு வர்ற மார்க்கெட் பண்ணுற அந்த கிரிப்டோ கரன்சின்றதெல்லாம் ஃபேக்காக கண்டுபிடிச்சி, இவங்களாவே கண்டுபிடிச்சி அந்த பேருக்கு அந்த பிட்காயின் மாதிரி அந்த கண்ணுக்கு தெரியாதது தான் ஒரு பிட்காயின், அது ஒரு அசட்டுன்னு சொல்கிறாங்க. பட் வேல்யூபிள் தான். பட் நம்மக்கிட்ட கொண்டு வரது எல்லாமே ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஒரு காயின்ற பேரில் இவங்க உருவாக்குன ஒரு ஸ்கேம், ஒரு மேஜிக்னு கூட வச்சுக்கலாம். ஸோ புதுசாக இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேமை உருவாக்கி, அதுக்கு ஒரு காயின் இருக்குன்னு உருவாக்கி, ஸோ அதுக்கு இத்தனை கவுண்ட் இருக்குன்னு உருவாக்கி, இத்தனை கவுண்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா இத்தனை வேல்யூ இருக்குன்னு உருவாக்கி, இந்த வேல்யூ வச்சு நீங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் விமானத்தில் பறக்கலாம், நீங்கள் அங்கே வந்து கப்பலில் போகலாம், அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு காய்கறி கடையில் காய்கறி வாங்கலாம், மளிகை கடையில் மளிகை ஜாமானை வாங்கலாம். இதெல்லாம் எதுவுமே வாங்க முடியாது, எதுவுமே நடக்காதுங்க. இப்படி நம்மக்கிட்ட சொல்லி நம்மளை மார்க்கெட் பண்ணி இதில் இவ்வளோ லட்சம் வருது, இவ்வளோ கோடிகள் வருதுன்னு சொல்லி நம்மளை வந்து நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண வச்சு நம்மளை ஏமாத்துறது தான் இதில் பியூர் வேலைகள். ஸோ நான் இப்போ எனக்கு இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச வரோம், என்ன விஷயத்த சொல்ல வரோம்? ஆமாங்க, நான் ஏமாந்தது கிரிப்டோ கரன்சியில் தான். கிரிப்டோ கரன்சின்ற பேரில் இருக்கிற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே. ஸோ நான் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025
பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. யூபிட்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இவ்வளோ லட்சங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ பேமெண்ட் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் அதோட பிளான் சொல்லுங்கள், என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னா, அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் யாரையும் ஆளெல்லாம் சேர்க்க வேண்டாம், இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த கிரிப்டோ கரன்சியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இது வளர வளர நம்மளோட வாழ்க்கையும் வளரும். இது வந்து இத்தனை வருஷங்களுக்கு அதாவது அவங்க சொன்னது என்னென்னா 24 மாதத்துக்கு 3 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாதம் ஒரு 45,000 50,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு வரும். அப்போ நாம் என்ன யோசிப்போம், அடேங்கப்பா பரவாயில்லையே, நாம் வெறும் 3 லட்சம் தானே இன்வெஸ்ட் பண்ணுறோம், பட் நீங்கள் வந்து 50,000 ரூபாய் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட 10 மாதத்துக்கு 5 லட்சம் ஆச்சுல்ல, அப்போ 20 மாதத்துக்கு 10 லட்சம் ஆச்சு, 24 மாதத்துக்கு 2 வருஷம் இல்லைங்களா? அப்போ இன்னும் கூட 4 மாதம் போச்சுன்னா ஒரு 2 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபாய் நமக்கு இன்கம் வருது. அப்போ நம்ம வெறும் இன்வெஸ்ட் பண்ணுறது 3 லட்சம் தான், பட் 12 லட்ச ரூபா இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து 3 லட்ச ரூபா பெரட்ட முடியாதவங்களுக்கு 1 லட்ச ரூபா பிளான் கொடுக்குறாங்க, 1 லட்ச ரூபா கூட பெரட்ட முடியாதவங்களுக்கு 50,000 ரூபாய் பிளான் கொடுக்குறாங்க. இல்லை 3 லட்ச ரூபா என்னால் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு 3 லட்சத்தை எப்படிலாம் பிரித்து போடணும், எந்தெந்த ஆங்கிள்லாம் போடணும், ABCD இந்த மாதிரி நிறைய பிளான்களெல்லாம் கொடுத்து அந்த 3 லட்சத்தை போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஆசை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லட்சம் போடுறவங்க, 10 லட்சம் போடுறவங்க கூட இருக்காங்க. அப்போது அந்த பிஸ்னஸை யாரை கொண்டு வந்து சொல்கிறாங்க, இல்லைன்னா எந்த நம்பிக்கையான நபர் கொண்டு வந்து சொல்கிறாங்க, இல்லை நம்மளோட சொந்தக்காரங்க சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நம்ம ரொம்ப நெருங்கிய பல வருட பழக்கம் இருக்கிற ஒரு நபர் சொல்லியிருக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருப்போம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம் சின்னதாக. அப்போது என்ன நடக்குது, எதுலையோ கொண்டு போய் நம்ம காசை போடுறதுக்கு, இல்லை ஒரு LIC மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா 20 வருஷம் ஆகும். வேறு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது கம்மி தான். பட் இது இன்ஸ்டண்ட்டாக குறுகிய காலங்களில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 லட்சத்துக்கு 12 லட்சம் வருதுன்னு ஆசையை தூண்டி நம்மளை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில், ஒரு கண்ணுக்கு தெரியாது, ஒரு அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாது, அந்த கம்பெனியோட முதலாளி யாரும் தெரியாது, பட் நம்மக்கிட்ட சொல்கிறவங்களாம் யார், நம்மளோட நண்பர்கள் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணுறேன் நான் அதனால் நீங்களும் பண்ணுங்கள், நான் ஒரு தப்பான தொழில் பண்ணிடுவேனா, எனக்கு வந்துட்டுருக்கு ஏதோ பாருங்கள் அப்படின்லாம் காட்டுவாங்க. எல்லாமே டிஜிட்டலைஸ், உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கண்ணுக்கு தெரியாத ஒரு கணக்கு, சரிங்களா? அது வந்து டெய்லியும் அவங்க காட்டுற அந்த மொபைலில் காட்டுறது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் அது வந்து யாரோ ஒருத்தங்க எங்கேயோ ஒருத்தங்க உட்காந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதானே தவிர அது வந்து நீங்கள் அதை பணமாக மாற்ற முடியவே முடியாது. அதில் இந்தியாவில் பாசிபிளே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரிப்டோ கரன்சின்றதை வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் பண்ணுங்கள், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லீகல், நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், தயவு செஞ்சு யாருமே நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஒரு 10% மக்களுக்கு மட்டும்தான் இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, அது இந்தியாவில் எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணுறதுக்கான விஷயங்களெல்லாம் என்ன, அதோட நாலேஜ்னா என்ன, அதோட படிப்புனா என்ன, அது எதில் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட கையில் காசு வேணும், அதை எப்படி நம்ம டெய்லி ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கணுன்றது ஒரு 10% மக்களுக்கு தான் தெரியுது. ஆனால் 90% மக்களுக்கு என்னென்னா அப்படின்னா என்னன்னே தெரியறது இல்லைங்க. அதுவும் நம்மள மாதிரி இந்த சவுத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீ சொல்கிறப்பா அதனால் நான் செய்கிறேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ஏமாற்ற மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் செய்கிறேன், சரி பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டான் அதனால நான் செய்கிறேன், நம்ம சொந்தக்காரங்க பண்ணுறாங்க அவன் காசு சம்பாதிக்கிறான் அதனால நான் பண்ணுறேன், இப்படி இது சுற்றி நடக்கிற என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காமல் கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்காரை ஏமாற்றிட்டான், இல்லை காசு நமக்கு லேட்டாக வரல, இல்லைனா ஃப்ரெண்டு சரியாக ஃபோன் எடுக்கலை, யார் பிஸ்னஸ் கொடுத்தாங்களோ அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு போது தான் இந்த பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூதாகரமாக வெடிக்குது. நான் ஸ்டார்டிங்கில் இதே மாதிரி தாங்க 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-15 நாளே என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேவிங்ஸ் நான் வச்சுருந்த பணம் அந்த நேரம்னு பார்த்து என் கைக்கு வந்து சேருது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு 10-11 லட்ச ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 லட்ச ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இவங்க ஏன்னா எப்படின்னா எனக்கு ஒரு நிறைய டைம் கிடச்சிருந்தனா கூட நான் வந்து சுதாரிச்சிருப்பேன். நான் பிஸ்னஸ்க்குள்ளே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ஃபயரில் ஓடிட்டு இருந்தாங்க, அப்படி இப்படி அது இதுன்னு பயங்கரமாக ஓடிட்டு இருந்தாங்க. அப்போது சரி ஓகே பரவாயில்லையே, சரி நான் நல்லா போயிட்டுருக்கோம் போலையே, எல்லாம் நமக்கு அதாவது எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 பேர் இருக்காங்க, அதில் எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஓகே பரவாயில்ல ஏதோ ஒன்று புதுசாக பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சி சொல்லி நான் நம்பிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 3 லட்ச ரூபா போடுறேன், அடுத்து 10-15 நாளையே ஏன் கெட்ட நேரமாக என்னமோ தெரியல எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கைக்கு வந்து சேருது. நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் சம்பாரித்து சேர்த்து வச்சிருந்த காசு கரெக்டாக அந்த டைமில் கைக்கு வருது. நான் சரி ஓகே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிஸ்னஸ் சான்ஸ், இப்போ ஆல்ரெடி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், கூட வந்து இதுவும் சேர்த்து பண்ணலாம், சைடில் அதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்குது இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம், சேவிங்ஸ் தானே நம்மளோட குடும்பத்துக்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நானும் அதை தொடங்குறேன். கிட்டத்தட்ட 13-14 லட்ச ரூபாய் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 20 நாள் 25 நாள் கூட இல்லை, அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ரொட்டேஷன் பண்ண முடியல.
ஸோ ஆல்ரெடி ஒரு 4-5 மாதமாக வந்து கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே பணமாக யாருக்குமே கொடுக்கல, காயினாக தான் காயின் தான் அந்த டிஜிட்டல். அந்த மொபைலில் தெரியும், நீங்கள் ஒரு 5000 காயின் வாங்கியிருக்கீங்கன்னா அடுத்த அந்த மாதம் வருமானத்தோட சேர்த்து 6000 காயினும் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதம் வருமானம் 6000 காயின் 7000 காயின் ஆகும், 7000 காயினா 8000 காயின் ஆகும். அந்த மாதிரி காயின் மொபைலுக்குள்ளே அந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஏறுமே தவிர பணமாக ஏறாது. அப்போ நாம் தெரிஞ்சவங்கன்ற பேரில் நம்ம வந்து நம்ம போட்டுட்டோம். அவங்க நம்மக்கிட்ட என்ன ஸ்கீம் குடுக்குறாங்கன்னா, இது இத்தனை பணமா மாத்தலாம், இப்படி பணம் ஆயிடும், அப்படி பணம் ஆயிடும், இத்தனை லட்சங்கள் வரும்னு சொல்றாங்க. பட் அந்த காயின எங்க போய் நம்ம வந்து பணமா மாத்துறது? அப்ப ஸ்டார்ட்டிங்ல அவங்க நம்மக்கிட்ட சொல்றது என்னன்னா, நான் ஆச்சு, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஸோ அப்ப நாங்க வந்து அத பணமா மாத்தி குடுத்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கீம் நம்மகிட்ட சொல்லி எடுக்குறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்கிட்ட சொன்ன மாரியே 100 பேர்கிட்ட சொல்லி எடுத்திருப்பாங்கல்ல, 1000 பேர்கிட்ட சொல்லி எடுத்திருப்பாங்கல்ல. அப்போ எல்லாருமே காயின் எடுத்து அவங்ககிட்ட கொண்டு போய் குடுத்து எனக்கு பணமா மாத்தி குடுங்கன்றப்போ அவங்களுக்குன்னு ஒரு லீடர்ஸ் இருப்பாங்கல்ல. அடுத்த கட்டம், அதுக்கு அடுத்த கட்டம், அதுக்கு அடுத்த கட்டம் மேல அப்படின்னு. அப்ப எல்லாருமே ஒரு கட்டத்துல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ தடுமாற்றங்கள் வரும்பொழுது, எல்லாத்துக்கும் பண பிரச்சனைகள் வரும்போது, ஏன்னா சின்ன பேமெண்ட் இன்வெஸ்ட் பண்ணல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சரியான நடந்துரும் அப்படின்றனால, ஏன்னா கிரிப்டோ கரன்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பேசப்படுற ஒரு 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 பெரிய ஒரு 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 விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாருமே அந்த பிட்காயின், எத்தீரியம் அந்த மாதிரி தான் பேசுறாங்க. பட் நாம முட்டாள்தனமா என்ன நினைச்சுறோம்னா, இது ஒரு டூப்ளிகேட் கம்பெனின்றத நாம கவனிக்காம, இத வந்து ஒரு பெரிய கம்பெனியா நாம நினைச்சுக்கிட்டு, அதே மாதிரி அதாவது அந்த பிட்காயின் மாதிரி இதுவும் போகும். இதுவும் வந்து ஒரு ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். அப்போ ரூ. 1 இருந்த பிட்காயின் இன்னைக்கு வந்து 1,00,00,000 5,00,000 10,00,000 சம்திங் வாட்டெவர் அங்க அந்த லெவலுக்கு இருக்குதுன்னா, அப்ப நாம வாங்கி போற இந்த ரூ. 1 வாங்குற காயின் அப்ப எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம 3,00,000 போடுற இடத்துல 5,00,000 போட்டுறோம், 5,00,000 போடுற இடத்துல 10,00,000 போடுறோம். வீட்ல இருக்கிற நகை, தாலி, வண்டி புக்கு, கார் புக்கு, பத்திரம், வட்டிக்கு வாங்கி போடுறது. ஏன்னா வட்டிக்கு வாங்குனீங்கன்னா கூட வெளியில ரூ. 3 வட்டி, ரூ. 5 வட்டி நமக்கு குடுப்பாங்க. இல்லன்னா ரூ. 2 வட்டி ஓரளவுக்கு கம்மியா கொடுக்கும். ரூ. 2 வட்டி கூட நமக்கு குடுப்பாங்க. ஆனா இதுல ரூ. 3,00,000 வாங்கி போட்டா 2 வருஷத்துல ரூ. 12,00,000 வருதே. ஆஹா! சூப்பர்ல. அது இல்லாம நீங்க யாராவது ஒருத்தர ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு தனியா கமிஷன் வருதே. அட இது நல்லா இருக்கேப்பா! அப்படின்ற மாதிரி இப்ப நாம என்ன பண்ணிடுறோம், வட்டிக்கெல்லாம் வாங்கி நம்ம போட்டுறோம். இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயம் அப்படின்னா, இப்போ வரைக்குங்க என் காதார கேட்டுட்டு இருக்கேன். எத்தனை குடும்பங்கள் கதறல் தெரியுங்களா? 1, 2 குடும்பம் கிடையாது. வீட்டுக்கு தெரியாம எத்தனை பேர் தெரியுங்களா? மனைவிக்கு தெரியாம கணவர், கணவருக்கு தெரியாம மனைவி, ஃப்ரெண்டு சொல்றாங்க, கூட வேலை பார்க்குற இடத்துல ஓனர் சொன்னாரு, கூட வேலை பார்க்குற அக்கா சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க, தம்பி சொன்னாங்க, அத பண்றான், இத பண்றான்னு சொல்லிட்டு சீட்டு போட்டிருந்த காசு எடுத்து அதில போட்டிருக்காங்க. நகைய வீட்டுக்கு தெரியாம நகைய வச்சு அதில போட்டிருக்காங்க. வட்டிக்கு வாங்கி போட்டிருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புலம்பி அழுகுறாங்க. கிட்டத்தட்ட இந்த யூபிட், அல்ட்ரா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வேற வேற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி இன்னும் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த நம்ம முட்டாள் மக்கள் என்ன ஆயிடுதுன்னா, அத தொடர்ந்து இன்னும் இதில விட்டாச்சு, இன்னொத்துல புடிச்சிடலாம். இதில விட்டாச்சு, இன்னொன்னு புடிச்சிடலாம். இதில விட்டாச்சு, இன்னொன்னு புடிச்சிடலாம்னு சொல்லி, இப்படியே அடுத்து போயிட்டு தான் இருக்காங்க தவிர, இது எப்படி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் இது ஒரு ஃபேக்கு, இதில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுனே தெரியல. இதில என்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒருத்தங்கள ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. நம்ம அது தெரிஞ்சவங்களா இருக்கும். இல்லன்னா வந்து ஒரு பக்கத்து வீடா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம். அப்போ இப்போ நம்மளோட மக்களோட மனநலம் எப்படி இருக்கு? நம்ம சவுத்துல கொங்கு பெல்ட்ல இருக்கிறவங்கள யாருமே போய் பிரச்சனை பண்ணிக்கிறதில்ல. நமக்கு எதுக்குங்க தலைக்கு வந்தது, ஏதோ இதோட போச்சு. இதுவே நமக்கு அப்படி ஆயிருந்ததுன்னா அவ்வளோ போயிருக்கும். இப்படி ஆயிருந்ததுன்னா இவ்வளோ போயிருக்கும். அதுக்கு பதிலா எப்படியோ இதோட போச்சுன்னு நெனச்சு நம்ம அடுத்த வேலைய பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி நம்ம மனச நாமளே வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே வந்து அடுத்த வேலைய பார்த்துட்டு போயிடுறோம். கடன வாங்குனாலும் சரி, எவன்கிட்டயாவது அசிங்கமா வார்த்தைகள வாங்குனாலும் சரி, இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு நகைய வித்தே குடுத்தாலும் சரி, இல்லன்னா நம்ம வீட்ட வித்து குடுத்தாலும் சரி, அந்த பாதிப்ப நாம ஏத்துக்கிறோமே தவிர, தப்பு பண்றவங்களுக்கு நம்ம திருப்பி குடுக்குறதே இல்ல. ஸோ இதிலருந்து நாம என்ன பாடம் கத்துக்கணும்னா, யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா கேள்வி கேளுங்க. இப்ப நானே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரூ. 14,00,000 வந்து நான் இதில ஏமாந்துட்டேன். பட் நான் கூப்ட்டு அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா, நான் 20 வருஷம், 30 வருஷம் உங்க கூட நான் பழக்கம். எனக்கு சொந்தக்காரங்க. ஆனா, நான் நெனச்சேன்னா, இத மிகப்பெரிய லெவல்ல அந்த பிரச்சனைய பண்ண முடியும். மீடியா, நியூஸ் ஒரு பெரிய கேஸ் குடுத்து, நான் வந்து இத வெளிய கொண்டு வரணும்னு நெனச்சேன்னா, நான் மீடியால தான் இருக்கேன். நான் கொண்டு வரணும்னா எவ்வளோ பெரிய இது வேணா கொண்டு வருவேன். ஏன்னா, நான் 10 வருஷம் உழைச்சு சம்பாரிச்ச ஒவ்வொரு ரூபாயா சேர்த்துன காசு. அதோட வேல்யூ என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்னோட கிட்டத்தட்ட ஒரு பாதி வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, இது மூலியமா முடிஞ்சிரும். அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல நான் இருக்கும்போது, இத நான் நெனச்சேன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் பண்ணுவேன். ஆனா, இந்த பழக்கவழக்கம், இந்த தெரிஞ்சவங்கன்ற அதே கொங்கு பெல்ட்ல தான் நானும் வந்திருக்கேன். பட் இருந்தாலும் இந்த விஷயத்த இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்த பண்ணாதீங்க. நான் வந்து எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில தப்பு நடக்குது. இந்த கம்பெனி சரியில்ல.
இந்த கம்பெனியில் இருக்கும்போதே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டீம் அடுத்தடுத்த கம்பெனிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூபிட்னு ஒரு டீம்ல இருந்து எக்ஸ்வோல்டுன்னு ஒரு டீம் வந்தது. அந்த எக்ஸ்வோல்டுன்னு ஒரு கம்பெனி வந்தது. அந்த கம்பெனியில் இவ்வளவு காசு தராங்க, இவ்வளவு தராங்க, அப்படி ஸ்கீம் கொடுக்குறாங்க, இப்படி ஸ்கீம் கொடுக்குறாங்க, எல்லாம் போட்டி போட்டுட்டு அதில் போய் ஆள் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பினான்ஸ்னு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நிறைய ஃபேக்கான கம்பெனி நிறைய இருக்குது. ஸோ அப்போது ஒவ்வொன்றுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கிட்டலாம் நான் கேட்டு, என்னோட நண்பர் ஒருத்தர் கூட இருந்தார். அவர் நல்லா படித்தவர். ஸோ அவரும் மீடியாவில் இருக்கிற ஒரு ஆள் தான். அப்புறம் அவங்க கிட்டலாம் நம்ம வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க இல்லை ஜி, இது வந்து ஃப்யூச்சருக்கானது கிடையாது. இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஃபேக்கானது. நீங்கள் போட்டிருக்கிற பணம் 100% வராது. அப்போ வந்து இதை வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா மேலும் மேலும் லாஸ், அவங்களோட உழைப்பு, உங்களோட நேரம், உங்களோட குடும்பத்தில் இருக்கிற உங்களோட அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகம் தான் ஆகும். அதனால இதில் இருக்கிற பணத்தை எப்படியாவது எடுக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். அதுக்கு பாசிபிள் இருந்தால் முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. நீங்கள் வேறு தொடர்ந்து இது பிஸ்னஸ்க்கு போகாதீங்கன்னு எனக்கு ஆணித்தனமாக சொல்லிட்டார். அப்போ எனக்கு என்னடா பணம் போட்டுட்டோமே, இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எடுக்கிறது, எப்படி அதாவது சின்ன பணமாக இருந்தால் கூட பரவாயில்லையே, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 லட்ச ரூபா நம்ம இதில் போட்டிருக்கோமே, நம்ம வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியல. அதுக்கப்புறம் நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சினா என்ன, இதை சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இவங்க நம்மக்கிட்ட வந்து சொன்ன கிரிப்டோ கரன்சியோட அந்த வேல்யூ என்ன, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது, இது உண்மையா பொய்யானெல்லாம் பார்க்கும்போது டோட்டலி ஃபேக். ஸோ இது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது 100% வராது. இது வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னைக்கு போய் நான் அவங்கக்கிட்ட, அதாவது என்ன ஜாயின் பண்ணி விட்டவங்க, இல்லை என்ன நான் அவங்களை நம்பி போட்டவங்ககிட்ட, அந்த டீம் கிட்ட நான் சொல்லும்போது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பேச்சுக்கள் எல்லாம் மாறுது, அவங்களோட பழக்கவழக்கங்கள் மாறுது, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது மாறுது, என்னோடய பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது அதுக்கான விஷயங்கள்லாம் மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நான் பண்ணித்தரேன், நான் செஞ்சு தரேன், என்னப்போ நம்பி போடுங்க, எந்த பிரச்சனையும் இருக்கான்னு சொன்னால் அதே வாய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் ஆகுன்றாங்க. எல்லோரும் இது மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கே பண்ணலை, நான் என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சி தானே பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்க, நீங்களும் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சி தானே வந்தீங்க, நீங்கள் தெரிஞ்சு தானே போட்டீங்க, இப்போ வந்துட்டு மட்டும் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு சொன்னால் எப்படி, நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் முன்னாடியே யோசிச்சுட்டு வந்திருக்கலாம்ல, இப்போ வந்துட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னால் எப்படி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பி பேசி கடைசியில் நான் இத்தனை லட்சம் கடன் ஆகிட்டேன், நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கன்னு அப்படியே நைஸாக அப்படியே கழட்டி விட்டுட்டாங்க. இப்போ இதனால் பாதிக்கப்பட்டதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுற, வேலைக்கு போகிற, தினக்கூலி, வாரக்கூலி, மாதக்கூலி வாங்குகிற அந்த கஷ்டப்படுற அந்த மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம், குழந்தைய இங்கே படிக்க வைக்கலாம், இந்த வருஷம் இந்த கடனை அடைச்சிடலாம், இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதான்னு சொல்லி ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற அந்த மக்களை, அடுத்த கட்டத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நடுத்தர மக்களை அப்படியே போட்டு அமுக்கிட்டாங்க. இன்னொரு 5லேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அவங்களால எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு இந்த நம்ம நட்பு வட்டாரம், நம்ம சொந்த பந்தங்கள் வட்டாரம் போட்டு அமுக்கி முடிச்சிட்டாங்க. ஸோ இது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஒருவேளை நிறைய பேர்த்துக்கு போச்சுன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு இது கனெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஊரில் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் இருக்காங்க. இதை நான் எப்படி சொல்லி தடுக்கிறது, எப்படி நிறுத்துறதுன்னே எனக்கு தெரியல. இன்னும் இப்போ 2026 மார்ச் 23, 24 நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் அந்த ஃப்ராடு பசங்க, அந்த ஃப்ராடு கும்பல் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்துச்சோ, என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை ஏமாந்தனோ, அதோட சரின்னு சொல்லி அந்த பிஸ்னஸை அப்படியே நிறுத்திட்டேன். இதுக்கு மேலே இந்த பாவச் செயலை நான் வந்து செய்யக்கூடாது, இதை வந்து நம்ம தொடர்ந்து கொண்டு போகக்கூடாது, நம்ம ஏமாந்ததோடு இருக்கட்டும், யாருக்கிட்டையும் போய் சொல்லி அந்த கேவலம் அந்த கமிஷன் காசை வாங்கி, ஏன்னா இதில் வந்து என்னென்னா, இப்போ நாம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு ஒரு பிளான் கொடுக்குறாங்க. அதாவது மார்க்கெட்டிங் பிளான், ஆள் சேர்த்தி விட்டா கமிஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிளான் கொடுக்குறாங்க. இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே ஃபேக் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வரும், நீங்கள் எந்த வேலைக்கும் போக வேண்டாம், நீங்கள் வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலை அதே வேலையை நீங்கள் செஞ்சாலே போதும், நீங்கள் சைடில் வர இன்கம் வாங்கி நீங்கள் வந்து ஒரு நகை வாங்கலாம், இடம் வாங்கலாம், கார் வாங்கலாம், கப்பலில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், இப்படியெல்லாம் ஒரு ஆசையை காட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் கொடுக்குறாங்க. இல்லை நான் வந்து ஆள் சேர்த்து விட்றேன், எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்காங்க, அப்படியே பேசும்போது நமக்கு அப்படியே லைட்டாக சொருகிடுவாங்க அதெல்லாம். அப்போது நம்மளோட வெயிட் பார்த்து தான் நம்மக்கிட்ட பிளானே கொடுப்பாங்க. அப்போது நம்மக்கிட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, சொந்த பந்தங்கள் நிறையா இருக்காங்க, நட்பு வட்டாரங்கள் நிறையா இருக்காங்கன்னா ஒரு பிளான் கொடுப்பாங்க. அப்போ அந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட்டால் இவ்வளோ கமிஷன், 4 பேர்னா எவ்வளோ, 10 பேர்னா எவ்வளோ, 1000 பேர்னா எவ்வளோ, இந்த கிரேடு போனீங்கன்னா ஸ்டார் ரேட் 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 5 ஸ்டார், ஆமாம் அந்த மாதிரி
நிறைய ஸ்டார் கிடைக்கும், ஸ்டார் கிடைச்சா உங்களுக்கு கார் கிடைக்கும், கார் கிடைச்சா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து துபாயில் லேண்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷாப் வந்து உங்கள் பேரில் எழுதி வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு, வேணால் பாருங்கள் இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனோட மேப்பு பிளான்னு சொல்லி இதில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அந்த நபர், நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சொந்தக்காரன் வந்து அவனுக்கு என்னன்னு கூட தெரியாது, ஆனால் நம்மக்கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லி நமக்கு வந்து அந்த பிளான்லாம் கொடுத்து நம்மளை முட்டாளாக்கி நம்மளை ஏமாற்றி அவனும் ஏமாந்து நம்மளையும் ஏமாற்றி ஒரு அறிவு இல்லாமல் ஒரு ஒரு சுய அறிவு இல்லாமல் நமக்கும் தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஏமாத்துறாங்க, ஏமாந்துடுறோம். ஸோ மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த கிரிப்டோ கரன்சி பேரில் யாராவது எதையாவது சொல்லி உங்ககிட்ட அந்த பிஸ்னஸ் கொண்டு வராங்கன்னா செருப்பை கழட்டி அடிங்க. யோசிக்காதீங்க மக்களே. செருப்பை கழட்டி நடு ரோட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுங்க. நடு ரோட்டில் வச்சு 4 பேர் பார்க்குற மாதிரி அடிங்க, சரிங்களா? உடனே போலீஸ் ஸ்டேஷன் போங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் கொண்டு வராங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா யார் பிஸ்னஸ் கொண்டு வராங்களோ அவங்கக்கிட்ட ஒரு நூறுரூபா பேப்பரில் கையெழுத்து வாங்குங்க. நான் 5 லட்ச ரூபா போடுறேன்ப்பா, இல்லை 10 லட்ச ரூபா கூட போடுறேன்ப்பா, இந்த 10 லட்சத்துக்கு மாதம் இவ்வளோ வருமானம் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த வருமானத்தை நீங்கள் சரியாக மாதம் நான் அந்த காயினெல்லாம் கொண்டு போய் மாற்ற மாட்டேன், எனக்கு எக்ஸ்சேஞ்ச் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற உங்கள் மேலே இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதையில் நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரேன். அப்போது இது எதையுமே நான் பண்ண மாட்டேன், எனக்கு ஏற்கனவே வேலை இருக்குது, நான் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் சொல்கிறீங்கன்றனால, நீங்கள் வந்து டெய்லி டார்ச்சர் பண்ணுறீங்கன்றனால நான் உங்களுக்காக ஒரு பணம் நான் உங்களுக்கு நம்பி போடுறேன். ஆனால் இதை நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு மாதம் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடணும். பாயிண்ட் 1. இந்த எக்ஸ்சேஞ்சை எங்கேயுமே நான் கொண்டு போய் நான் மாற்ற மாட்டேன், அதுக்காக நான் அலைய மாட்டேன். பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ஒருவேளை இந்த பணம் ஏமாற்றப்பட்டால் உன்னாலேயோ உன் சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனத்தினாலேயோ இல்லை உன்னோட டீமாலேயோ நீ எந்த கதை வேணால் சொல்லு, இந்த பணம் என் பணம் ஏமாற்றப்பட்டால் உன்னோட நகை, பணம், காரு, இல்லைன்னா உன்னோட அசட், இடம், வீடை விற்று, இல்லைன்னா உன்னோட சொந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு 100 ரூபாய் பத்திரத்தில் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கோங்க. போடவே மாட்டானுங்க, போட மாட்டாங்க. அவங்ககிட்ட இதெல்லாம் நீ இந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீ ஒத்து வந்தனால் நான் 5 லட்சம் இல்லைப்பா 10 லட்சம் கூட போடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அது நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஒருத்தன் வரமாட்டான். ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கும் எத்தனையோ அழுக குரலாக நான் கேட்டுட்ருக்கேன். என்னால் இதை எப்படி இது ஜீர்ணிக்கிறதே முடியல. ஒரு 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 அம்மா சொல்கிறாங்க, என் குழந்தை ஒரு பேக்கரியில் ஒரு சாப்பிட்ற பொருளை ஆசைப்பட்றாங்க, அந்த பொருளை 100 ரூபா தான், அந்த பொருளை என்னால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு தாய் நான் ஆகிட்டேன். இப்போது நான் வாங்குகிற 13,000 ரூபாய் 14,000 ரூபாய் சம்பளத்தை நான் வீட்டுக்கு தெரியாமல் நான் இந்த வேலை பண்ணிட்டேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கி நான் வெளியில் வாங்கின வட்டி கொடுக்குறதுக்கே சரியாயிடுது, நான் வீட்டுக்குன்னு எனக்குன்னு இந்த குழந்தைங்களுக்குன்னு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி அழுகுறாங்க. ஸோ அப்போது யோசிச்சு பாருங்கள், இது மாதிரி நிறையா இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டவங்க இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள். அதுலேயும் இந்த திருப்பூர், அப்பா சொல்லவே வேண்டாங்க, நான் திருப்பூரில் தான் ஏமாந்தேன். திருப்பூரில் மெயினாக கணக்கம்பாளையம்ன்ற ஊரில் தான் இது வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. இந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, இந்த பிரச்சனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது, நான் இதை யார் பண்ணாங்க, அவங்களோட பேர், அவங்களோட காண்டாக்ட் நம்பர், ஃபோட்டோவோடவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்து பண்ணுற ஐடியாவில் இருந்து பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேணால் கொண்டு போகிறதுக்கு நான் ரெடி. ஏன்னா என்னங்க வாழ்க்கையில் கொண்டு போகிறோம்? கேவலம் இந்த மாதிரி அடுத்தவங்களை ஏமாற்றி, அடுத்தவங்களை வந்து வயிற்றில் அடித்து, அவங்க குழந்தை, அவங்களோட எதிர்காலம், ஒரு 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 நம்ம கையில் ஒரு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அது ஒரு கெத்தே வேறு, ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதோட சந்தோஷமே வேறு. ஆனால் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் இருக்கும் எல்லாரோட. ஒரு தினக்கூலி போகிறவங்க மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 1000 ரூபாய் மிச்சம் பண்ணுவாங்க. 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க ஒரு 2,000 3,000 மிச்சம் பண்ணி சேர்த்து வச்சுக்கிற காசு எல்லாத்தையுமே அவங்களோட அவங்க ஆசைப்படணும்னு நினைக்கும் போது எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கும் போது போக மாட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு போகும்போது கூட அங்கே போனால் 1000 ரூபா மொய் வைக்கணுங்க, இன்றைக்கி போனால் நாளைக்கு ஃபீஸ் இருக்குது, நாளைக்கு கடன் கட்டணும், போனால் செலவுக்கா பைசா இல்லை, லீவ் போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக சேர்த்து வச்சு உருவாக்குற காசை மொத்தமாக நீ கொண்டு போய் நீ வந்து இது பண்ணுன்னா நீ அது 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 எவ்வளோ பெரிய பாவ செயல். அந்த செயலை வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு விடக்கூடாது. அதுதாங்க என்னோட எண்ணம். நீ ஏமாத்து,
நீ போயிட்டு இந்த பிஸ்னஸ் கொண்டு போய் பெரிய பணக்காரங்கிட்ட சொல்லு, பெரிய மல்டி மில்லியனர் கோடீஸ்வரங்கிட்ட சொல்லு, அவனை ஏமாத்து, முடிஞ்சா ஏமாத்து. ஆனால் உன்னால் முடியாது, அவன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நாலேஜ் இருக்கிற படித்த ஆட்களுக்கு தெரியும் இது ஃபேக்குன்னு. இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சொசைட்டி பற்றி தெரியாத, ஒரு ஒரு உலக நடப்புகளில் என்ன நடக்குதுன்னு தெரியாத, ஏன் நம்ம உள்ளூருக்குள்ளேயே என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாத, காலையில் எழுந்திரிச்சா வேலை, வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை, தன் குழந்தைகள், குடும்பம், அவ்வளவுதான். இப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் போய் ஒரு ஒரு என்ன சொன்னாலுமே அவங்க நம்பிடுவாங்க. அவங்கள ஒரு பச்சை குழந்தைங்க மாதிரி. ஓ அப்படியா, இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் பிஸ்னஸ் இருக்கா, நீங்கள் பண்ணுறீங்களா, ஓகே, ஐயோ சூப்பராக இருக்கே, நான் பண்ணுறேன், சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன இதுக்கு மேலே என்ன வேணும், இவ்வளோதாங்க அவனோட ஒரு ஒரு அறிவு. அப்போது இப்படி இருக்கிற ஒரு மக்களை போய் நீங்கள் தொடர்ந்து ஏமாத்துனீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் அடி வாங்க வேண்டிய ஒரு ஆட்கள் தான், மிகப்பெரிய லெவலில் அடி வாங்க வேண்டிய ஒரு ஆட்கள். அப்போது இப்போ நம்ம அரசியல்வாதிங்க நம்மளோட இவங்களாம் ஏமாத்துறதை தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மக்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த யூபிட்டு, அல்ட்ரா வைஸ் சம்திங், இப்போ இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி வேறு பேரில் வந்துருச்சு. எக்ஸ்வோல்டு என்னென்னமோ போய் இப்போ அடுத்தடுத்து புது பேரில் கிரிப்டோ கரன்சின்ற பேரில், பிட்காயின்ற பேரில் உங்ககிட்ட யாராவது வந்தாங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த 3-4 பாயிண்ட்டை சொன்ன 3-4 பாயிண்ட்டை அவங்ககிட்ட சொல்லி புரிய வைங்க. தயவு செஞ்சு யாராவது பிஸ்னஸ் கொண்டு வந்தாங்கன்னா செருப்பால் அடிங்க. இல்லைன்னா உங்கள் காசை கொடு, நான் போடுறேன், போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து வர 3 மாதத்துலேயே உங்கள் காசை திருப்பி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் வராத லாபத்தில் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பேசுங்க. தயவுசெஞ்சு நம்பி ஒரு 10,000 ரூபாய் கூட போட்டுறாதீங்க மக்களே, தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அந்த மாதத்தில் மட்டும் நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு 14 லட்சம் வேறு ஒருத்தவங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தேன், பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதில் ஒரு 3 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 17-18 லட்ச ரூபாய் எனக்கு டோட்டல் லாஸ். அதுலேருந்து இதாவது எப்படின்னா ஒரு 10 வருஷம் நான் கஷ்டப்பட்டு சிறுக 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 சேர்த்து வச்ச காசு எல்லாமே எனக்கு ஒரே மாதத்தில் மொத்தமாக போச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் அதுலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. அந்த ஒரு ரீசன்னாலே இந்த பிரச்சனை என்னால் பெருசாக வெளியில் கொண்டு வர முடியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன்களெல்லாம் கட்டி திருப்பி கொடுத்துட்டு அப்படியே மேலே வந்துட்டுருக்கேன். எனக்கு இப்போது அதுக்கப்புறம் எனக்கு காதில் இந்த பிரச்சனைகள் நிறைய வந்தது. ஆனால் என்னால் முடியல இதை வெளியில் கொண்டு வரதுக்கு. இப்போது ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நான் சந்தித்த நபர்கள், அன்றைக்கி நான் வந்து பார்த்த ஆட்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து, ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் இந்த விஷயத்துக்கு எகெயின்ஸ்ட்டு, இந்த விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நான் ராஜா வந்து அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து அவர் ஒத்துக்க மாட்டார்னு. அப்போது அதனாலேயே எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி, அண்ணா இப்படி நடக்குதுண்ணா சார், இப்படி போயிட்டுருக்கு சார், இப்படிலாம் பண்ணுறாங்க சார், காசை திருப்பி கேட்டால் இப்படிலாம் பேசுகிறாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், பணத்தை திருப்பி வாங்க முடியுமோ இல்லையோ அடுத்து அவங்க பிஸ்னஸ் பண்ணாமல் நம்ம தடுக்கலாம். ஸோ அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேராமல் நம்ம தடுக்கலாம். அதுக்கு என்ன வழி பண்ணணுமோ பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கோம். இப்போ அதோட முதல் ஒரு ஸ்டெப்பு தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள். ஸோ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பணம் போட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தயவு செஞ்சு கொண்டு போங்க, சரிங்களா? இனிமேலாவது அடுத்தது திரும்ப போட மாட்டாங்க. இப்போ எப்படி அவங்க வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்டா காசு தர மாட்டோம், நம்ம எதிர்த்து பேசிட்டா உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த காயின்ஸில் எங்கே மாற்றணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், கொஞ்சமாவது வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி அந்த அப்பாவி மக்களை இன்னும் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டா மாட்டிக்குவோம், ரோட்டில் நின்று பேசினா அசிங்கப்பட்டுருவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டா நான் மட்டும் இல்லாமல் நம்ம பின்னாடி இருக்கிற எல்லாமே மாட்டிப்போம்னு சொல்லி அந்த மக்களை, அப்பவும் பாவப்பட்ட மக்களை இதையும் சொல்லி இன்னும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இவங்களும் எப்படின்னா, அச்சச்சோ நம்ம வந்து அவங்கள பேசிட்டோன்னா வர கொஞ்சம் காசு கூட வராமல் போயிடுமோ, கேள்வி கேட்டுட்டோன்னா நமக்கு கொடுக்குறத நிறுத்திட்டு நமக்கு பின்னாடி போட்டவங்களுக்கு கொடுத்துருவாங்களோ, அப்போ நமக்கு பணம் நின்று போயிடுமோ, அட்லீஸ்ட் நமக்கு வட்டி காசு வந்தால் கூட போதும், நம்ம அசல் காசு கூட நம்ம சம்பாதிச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன ரீசன்ஸ்னால தான் இந்த நாய்ங்க இன்னும் அந்த பிஸ்னஸை, சரி இதில் தான் போயிடுச்சு, இதுமாதிரி இதில் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு, புது பிஸ்னஸ் எடுக்கலாம், புது கம்பெனி எடுக்கலாம், இந்த மாதிரி வேறு இதில் கமிஷன்ஸ் அதிகமாக வரும்னு சொல்லி இவங்க அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்காங்க. இந்த ஏமாந்த மக்கள் கேள்வி கேட்க முடியாமல் தன் பணத்தை இழந்துட்டு அவமானப்பட்டுருமோ, வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாயிடுமோ அப்படின்னு சொல்லி, பரவாயில்லைங்க நம்ம பார்த்துக்கலாம், இது ஒன்று பண்ணிக்கலாம், இவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நாய்ங்க என்ன பண்ணிடுறாங்க, இதுலேருந்து அடுத்தடுத்த கம்பெனி அடுத்தடுத்த விஷயத்துக்காக போயிட்டே தான் இருக்காங்க. அதனால் மொத்தமாக நிறுத்தணும், இவங்களோட விஷயத்தை நிறுத்தணும். இதை வந்து ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் பெல்ட்டில் தான் பண்ணுறாங்க. இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம், பொள்ளாச்சி, சேலம், ஈரோடு இந்த பெல்ட்டில் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே தான் மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்காங்க. ஓரளவுக்கு சம்பாரித்து வீட்டில் சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க, சரிங்களா? பணக்காரங்க இப்போ மாதம் ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 10 லட்ச ரூபாய் கமிட்மெண்ட் இருக்கும். ஆனால் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு எந்த கமிட்மெண்ட் இருக்காது, கடன் இருக்காது. அதுலேருந்து 1000 ரூபாயாக மிச்சம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதாங்க கான்செப்ட், வேறு ஒன்றுமே இல்லை. கடன் வாங்கினா கூட அவங்க நம்பி கடன் கொடுப்பாங்க, திருப்பி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த விஷயத்தை நான் ஏமாந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, பேசணும்னு நினச்சிருப்பீங்க, பேச தெரியாமல் இருந்திருக்கலாம், பேச நேரம் கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். உங்களில் ஒரு ஆளாக நான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து எவ்வளோ தூரம் உங்களால் உங்கள் மாதிரி காசு போட்டு ஏமாந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்.
ஒவ்வொருத்தனையும் செருப்பு கழட்டி அடிங்க. ஏமாந்தவங்கள கேள்வி கேளுங்க. வீட்டுக்கு போய் கேள்வி கேளுங்க. என் பணத்தை திருப்பி குடுன்னு கேளுங்க. இல்லைன்னா நான் உன்னை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா அதுக்கு ஒரு எனக்கு ஒரு பேப்பரில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுன்னு கேளுங்க. இவ்வளோ நாள் செய்யாதவங்க இனிமேல் உங்களுக்கு செய்ய போகிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனியே இல்லைங்க. அது இதுக்கு அது சொல்லணும்னா இன்னொரு பெரிய வீடியோ வேணும். அதனால் தயவு செஞ்சு போய் கேளுங்க. உங்களோட பணத்தை நீங்கள் எவ்வளோ தூரம் திருப்பி சீக்கிரமாக வாங்க முடியுமோ வாங்குங்க. இந்த வீடியோ எவ்வளோ தூரம் ஷேர் ஆகுதோ அந்தளவுக்கு மக்கள் நல்லா இருப்பாங்க. இனிமேலும் யாரும் ஏமாறாமல் இருப்பாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனை அதிகமாக போச்சுன்னா கண்டிப்பாக நான் இதில் யார் யார் சம்மந்தப்பட்டாங்க அவங்களோட ஃபோட்டோவோட, அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவங்களோட அட்ரஸோடவே நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை அவங்க அடுத்து கொண்டு போக மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா நான் பார்ப்பேன். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் பார்ப்பேன். தயவு செஞ்சு மக்கள் யாரும் ஏமாறாதீங்க. சப்போஸ் இதில் யாராவது நீங்கள் விஷயங்களை ஏமாந்துருக்கீங்க, இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போது நான் இதே மாதிரி தான் நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது எப்படி என்னால் தடுக்கிறது, எப்படி நிறுத்துறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு என்னோடய நம்பர் போடுறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதை நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் ஐடியா ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு வெளியில் வந்துடுங்க. போதும். இதுக்கு மேலே நீங்கள் யாரும் ஏமாற வேண்டாம். இதுக்கு மேலே இந்த பிஸ்னஸை யார்கிட்டையும் கொண்டு போக வேண்டாம். இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்மந்தமான கிரிப்டோ கரன்சியில் நிறைய மார்க்கெட்டிங் நல்ல கம்பெனிகள்லாம் இருக்குங்க. நான் அதுவும் சொல்ல வரல, மார்க்கெட்டிங்னாலே தப்புன்னு சொல்ல வரல. நல்ல கம்பெனிகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான எந்த மார்க்கெட்டிங் வேலை பண்ணாதீங்க. பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை தப்பான விஷயமா சேர்த்து அவங்களோட காசை வாங்கி கண்ணுக்கு தெரியாத ஒரு கம்பெனியில் போட்டு நீங்களும் ஏமாந்து அவங்களையும் ஏமாற்றாதீங்க. என்னோட சார்பில் நான் கேட்டுக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.